வளர்க்க வேண்டும் என்று சொல்றான். அது என்ன 5 வகை வாசிப்புகள்? காந்தி கேட்கிறார் லியோ டால்ஸ்டாய்ட்ட. லியோ டால்ஸ்டாய் அமைதியாக சொன்னான், முதல் வாசிப்பின் பெயர் சவுண்ட் ரீடிங் அப்படின்னு சொன்னான். நீ சத்தம் போட்டு வாசித்தா என்றால் உன் கோபம் உச்சத்திற்கு வரும்னு கேட்கிறான். அது என்ன சத்தம் போட்டு வாசிக்கிறது? 1ஆம் வகுப்பிலிருந்து 5ஆம் வகுப்பு வரைக்கும் இருக்கிற குழந்தைகளை சத்தம் போட்டு வாசிக்க சொல், கோபம் வருகிறதா இல்லையா என்று பார். ஓ 2 2, ஈ 2 4, மூவி 2 6, 4 2 8, ஐ 2 10. சத்தம் வருகிறதா? மொழி வளர்கிறதா? மொழி வளரும் போது அவனுடைய மொழி புலமையை பார்த்து அவனுடைய தாயும் தந்தையும் பயப்படுவார்கள். அவன் தாயும் தந்தையும் பயப்பட்டவுடன் ஆசிரியர் பயப்படுவார், இவன் குரல் இவ்வளவு ஓங்கி இருக்கிறது என்று. அதற்கு பேர் சவுண்ட் ரீடிங், உரத்த வாசிப்பு என்றான் லியோ டால்ஸ்டாய். காந்தி முன்கொட்டி விட்டு அடுத்த வாசிப்புக்கு என்ன பெயர் என்றார். அடுத்த வாசிப்பின் பெயர் குரூப் ரீடிங் என்றான் லியோ டால்ஸ்டாய். அது என்ன குரூப் ரீடிங்? எவ்வளவு பெரிய புத்தகமாக இருந்தாலும் ஒரு 10 மாணவர்களை அழைத்து நீ முதல் பத்தியை படி, நீ 2வது பத்தியை படி, நீ 3வது பத்தியை படி, நீ 4வது பத்தியை படி என்று சொன்னால் பங்கிம் சந்திர சாட்டர்ஜி எழுதிய ஆனந்த மடத்தை கூட நமது மாணவர்கள் 10 நிமிடத்தில் படித்து முடித்துவிட்டு துறவிகளினுடைய சுதந்திர போரை புரிந்து கொள்வார்கள் என்று லியோ டால்ஸ்டாய் சொன்னான். அதற்கு பேர் குரூப் ரீடிங். அந்த மாணவர்கள் 6ஆம் வகுப்பிலிருந்து 9ஆம் வகுப்பு வரைக்கும் இருக்கிற மாணவர்கள் செய்ய வேண்டிய வேலைன்னு சொன்னான். கோபத்தை எப்படி லியோ டால்ஸ்டாய் சொல்கிறார்? சரி, 3வது வாசிப்பு. 3வது வாசிப்பின் பெயர் விஷுவல் ரீடிங். அது என்ன விஷுவல் ரீடிங்? காட்சி வாசிப்பு. ஒரு விஷயத்தை காட்சி வாசிப்போடு வாசி. கண்ணகி என்கிற ஒரு சாதாரண பெண் நடந்து வருகிறார். அவள் கையிலே ஒரு ஒற்றை சிலம்பு இருக்கு. தேரா மன்னா என்று அதை வாசி. மன்னன் பார்க்கிறான், என் கையில் இருப்பது நீ களவு சொன்ன சிலம்பு, உன்னிடம் இருக்கும் சிலம்பை எடுத்து வா என்று சொல்ல சொல். எடுத்து வந்த சிலம்பை போட்டு உடைத்தாள். அங்கிருந்து சிதறியது முத்துக்கள். மன்னன் பயந்து போனான், நானே கல்வன் என்று விழுந்தான் என்று அந்த கண்ணகியினுடைய காப்பியத்தை சத்தம் போட்டு வாசித்து ஆக்ஷனோட பள்ளி பாரு, அதுக்கு பேர் தான் விஷுவல் ரீடிங். கண்ணகிக்கு வந்த அந்த வீரம் நம் பெண்மைக்கு வளரும் என்று சொன்னான். அந்த ரீடிங்க்கு பேர் விஷுவல் ரீடிங், காட்சி வாசிப்பு. காந்தி மெய்சிலிர்த்து போறார். அன்றிலிருந்தான் அமைதியாக வாசித்த காந்தி இந்தியாவினுடைய சுதந்திர போராட்டத்தினுடைய பிரகடனத்தை சௌரி சௌராவில் சத்தம் போட்டு வாசித்தார். காந்திக்கு சத்தம் போட்டு வாசிக்கிற ரவுர்த்தத்தை சொல்லிக் கொடுத்த ஒரு மிகப்பெரிய படைப்பாளியின் பெயர் லியோ டால்ஸ்டாய். அதனால்தான் லியோ டால்ஸ்டாய வாசின்னு சொல்றாங்க காந்தி நம்மள்ட்ட. சரி, அடுத்த வாசிப்பு என்ன? சத்தம் போட்டு விஷுவல் ரீடிங் சொல்கிறாய், சவுண்ட் ரீடிங் சொல்ற. அதுக்கப்புறம் நீ ஒரு அற்புதமான ரீடிங் சொல்ற, குரூப்பா வாசின்னு சொல்ற. வேற என்ன பண்றது? அடுத்த ரீடிங் என்ன? அந்த விஷுவல் ரீடிங் எப்ப வாசிக்கணும் தெரியுமா? 10, 11, 12, 10ஆம் வகுப்பு, 11ஆம் வகுப்பு, 12ஆம் வகுப்பு மாணவர்கள் விஷுவலா வாசிக்க சொல்லு. அப்பதான் சத்தம் போட்டு அவங்க பாடி லாங்குவேஜ் வளரும், வாய்ஸ் வளரும் அப்படின்றான். அடுத்த ரீடிங்க்கு பேர் என்ன? அடுத்த வாசிப்பினுடைய பெயர் என்ன தெரியுமா? சைலண்ட் ரீடிங், அமைதியாக வாசிப்பது. அமைதியாக வாசித்தால்தான் அவன் பிஎஸ்சி எம்எஸ்சி எல்லாத்தையும் முடித்து இந்த சமூகத்திற்கான கல்வியை கொண்டு வர முடியும். அதனால அமைதியாக வாசி. அமைதியாக வாசித்ததற்கு அடையாளம் யார் தெரியுமா அப்படின்னு கை சொல்றார். யார் தெரியுமா? அமைதியாக வாசித்ததனுடைய அடையாளத்தினுடைய பிதாமகனுடைய பெயர் கார்ல் மார்க்ஸ் என்று சொன்னவன் லியோ டால்ஸ்டாய். அமைதியாக வாசித்தான். அமைதியாக வாசித்தனுடைய விளைவு தாஜ் கேபிட்டல், மூலதனம் என்கிற நூலை அவனால் எழுத முடிந்தது. அதை நீ புரிந்து கொள்ள வேண்டும். அந்த லியோ டால்ஸ்டாயினுடைய இலக்கியத்தையும் தன்னுடைய மூலதனத்திலே லியோ டால்ஸ்டாயும் அதே நேரத்தில் மிக முக்கியமாக இருக்கக்கூடிய அற்புதமாக இருக்கக்கூடிய ஷேக்ஸ்பியருடைய நாடகங்களையும் மூலதனம் என்கிற 8 மணி நேர வேலையை உறுதிப்படுத்திய ஒரு புத்தகத்தில் வைத்ததற்கான காரணம் அவனிடம் இருந்த சைலண்ட் ரீடிங். அடுத்த வாசிப்பு என்ன? டீப் ரீடிங் தான். சைலண்ட் ரீடிங் யூஜி பிஜி படிச்சா போதும். ஆனா டீப் ரீடிங், ஆழமான வாசிப்பு யார் தெரியுமா வாசிக்க வேண்டும்? இந்த சமூகத்தை யார் புரட்டி போட நினைக்கிறார்களோ, இந்த சமூகத்தின் மீது யார் நம்பிக்கையுள்ளவர்களாக இருக்கிறார்களோ அவர்கள்தான் ஆழமான வாசிப்பை மேற்கொள்ள வேண்டும் என்று சொன்னார். ஆழமான வாசிப்புக்கு யார் வருவார் என்று கேட்கிறார்கள். அவர் அழகாக சொன்னார், ஒரு பக்கம் கார்ல் மார்க்ஸ் இருந்து படித்த நூலகத்தில் இன்னொரு பக்கத்தில் இருந்து படித்தவனுடைய பெயர் அம்பேத்கர் என்கிற சிறுவன். அப்ப அவருக்கு சிறுவன். அவன்தான் இந்தியாவுடைய அரசியலமைப்பு சட்டத்தை எழுதப் போகிறான் என்று லியோ டால்ஸ்டாய்க்கு தெரியாது. லியோ டால்ஸ்டாய் சொன்னான், எவன் ஒருவன் ஆழமாக வாசிக்கிறானோ அவன் எல்லோராலும் மதிக்கப்படுகிற தலைவனாக வருவான்னு சொன்னான். அதுக்கு அம்பேத்கர் ஒரு உதாரணமாக நாம் இன்றைக்கும் எடுத்துக் கொண்டிருக்கிறோம்.